இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இது ஒரு புதிய மாதமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதத்தின் துவக்கத்தை தேவனுடைய வார்த்தையோடு இன்றைய நாள் நான் எடுத்துக்கொண்ட வசனமானது யாத்திராகமம் 16வது அதிகாரத்தில் 24வது வசனம். இந்த யாத்திராகமம் முழு அதிகாரத்தை நான் பார்த்தோம். இந்த அதிகாரம் இதை கொண்டு போகுது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வனாந்தர பாதையில் நடத்தி செல்லும் அவங்களுக்கு உணவுக்காக மன்னா அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. அப்போ இதுல ஒரு ஸ்பெஷல் அம்சம் என்னன்னா, அந்த மன்னா அவங்க அன்றைய நாளுக்கு அவங்க சேர்த்துக்கொள்வாங்க. அதை விட அவங்க ஒரு ஒவ்வொரு அளவு சேர்த்துக்கொள்ளணும். இதை விட அவங்க கூட சேர்த்தா அது அடுத்த நாள் நாற்றம் எடுத்து போயிடும். அதோட அது புழுக்களும் வந்துடும். இதே மன்னாவை அவங்க ஓய்வு நாள் வரும்போது தேவன் அவர்களுக்கு மோசையோட கட்டளையிட்டார், இந்த மன்னாவை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கொள்ளுங்க. அதாவது 2 நாளைக்கான அனுபவங்களை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு ஓய்வு நாள் நீங்கள் ரெஸ்டாக இருக்கணும். அதை சேர்க்கறதுக்கோ அதில் அலுவல்களுக்கு நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு. அப்போ தேவன் இப்படி சொன்ன பிறகு அவங்க 2 மடங்கு அதை சேர்க்கும் போது அதே மண்ணா ஆனால் நாற்றம் எடுக்கக்கூட புழுக்கள் வரணும் இல்லை. இப்போ இந்த சம்பவத்திலேருந்து நாங்கள் என்ன நம்மளோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவனுடைய சித்தம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும். அதாவது நம்ம பாடசாலையில் கற்றுக்கொள்கிற காலங்களாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி போனால் நாங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், திருமணத்தில் நாங்கள் தெரிந்து கொள்கிற நம்பராக இருக்கணும், அதுக்கு பிறகு பிள்ளைகளை வளர்க்குற அந்த காரியங்களாக இருக்கணும், நம்மளோட ஜப்பாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி இருக்குதா அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி இருந்தால் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் நாற்றம் இருக்காது. அந்த விஷயங்கள்ல புழு பூக்காது. அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம், நாம் ஒரு ஜாப் எடுக்கிறோம், அதே யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம். நமக்கு விருப்பமான ஒன்று நாம் எடுத்துகிட்டு போகிறதும் அது போகிற நேரம் வழியில் நல்லா இருக்கும். சில நேரம் நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியே வரணும், அதுக்கான ஜாப் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம யூனிவர்சிட்டியில் போகிற நேரம் அதுக்கான ஜாப் இனி இல்லைன்னு இருந்துருக்கலாம். அது வெளியில் வரணும் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு ஜாப் இல்லாமல் போகாதனால இதுகள் எப்படின்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு நாற்றம் எடுக்கிற மாதிரியான காரியங்கள், இல்லாட்டி புழுக்கள் வர மாதிரியான ஒரு காரியங்கள். இதுவே நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம், அது என்னோட சித்தம்னு நாங்கள் அறிஞ்செடுக்கிறோம். நாங்கள் எடுக்கிற அந்த டைமில் அதுக்கான ஜாப் மார்க்கெட்டே இல்லை, ஆனால் கோர்ஸ் மட்டும் இருக்குது. ஆனால் தேவன் சொன்னார், தேவனுடைய சித்தம் நான் இந்த கோர்ஸை எடுக்கிறது அப்படின்ற காரணத்துக்காக நாங்கள் எடுக்கும்போது கடைசியாக நாங்கள் வெளியே வரும்போது 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது அதுக்கான ஜாப் மார்க்கெட் தானாக உருவாகி இருக்கும். நாங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டுருக்கிறோம் ஜாப் வரதுக்காக, இதுவும் பிரயாசப்பட்டிருக்க மாட்டோம். நாங்கள் அவர் கொடுத்த அந்த 4 வருஷத்தில் சரியாக டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அதற்கான காரியங்களை தேவன் அவர் செய்து முடிச்சிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது. அதாவது நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்ய தொடங்கும் போது உலகத்தின் பார்வையில் அவங்க சொல்லலாம், இதை நீங்கள் செய்யாதீங்க, இந்த ஜாப் செய்யாதீங்க, இல்லாட்டி இந்த ஆளை திருமணம் செய்யாதீங்க, இல்லாட்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க, இந்த வழியெல்லாம் இந்த ஸ்கூலில் போடாதீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் உலகத்தார் அவர்களுடைய நியதியின்படி அவர்களுடைய அறிவின்படி கூட அவர்கள் பேசலாம். ஆனால் இது இவ்வளோ விஷயங்களும் தேவனுடைய சித்தத்துக்கு கீழே இல்லாட்டி அது எவ்வளோ பெரிய நீதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அவங்க எவ்வளோ அறிவுள்ளவங்க அந்த அறிவுரையை சொல்கிறாங்க இருந்தாலும் சரி, அந்த அறிவுரையும் நாற்றம் இருக்கும். அதே அறிவுரை என்ன செய்யணும்னா அதுல இருந்து புழுக்கள் பூக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில. சரி, இதற்கான காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி அதற்கு ஒருங்கிணைத்து அது போகாம இருந்துச்சுன்னா அதுல நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் போட்ட வேண்டி வரும். இப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறதுன்றது இப்போ இயேசுவே சொல்வார் ஒரு இடத்துல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறதுதான் என்னுடைய உணவு அப்படின்னு. அவரோட சாப்பாடை அவர் சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறது. நம்ம சும்மா யோசிச்சு பார்ப்போம், நாங்கள் எத்தனை வேலை ஒரு நாளைக்கு சாப்பிடுறோம்? கட்டாயம் 3 வேளை சாப்பிடுறோம். நாம நினைச்சு சாப்பிடுறோமோ இல்லையோ, தானே நம்மளோட உடல் அந்த டைம் வரும்போது நமக்கு பசிக்குது அப்படின்ற ஒரு சிக்னலாக இருக்குது. அந்த நேரம் நம்ம உணவு சாப்பிட்றோம். அது இல்லாமல் நடுவில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், டீ குடிக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட 5-6 வேளை ஒரு நாளைக்கு ஒரு சிலர் சாப்பிட்டுறாங்க. அப்போ நம்மளோட உடம்புக்கு சாப்பாடை நம்ம இவ்வளோ கொடுத்து தேற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இயேசு சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் உணவா என்னத்தை செய்யறாரு அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை செய்யறது அவரோட உணவு அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு கொண்டு எவ்வளோ குயிக்கா முடியுமோ அவ்வளோ குயிக்கா அறிஞ்சு கொண்டு அதுக்குள்ள அந்த ட்ரக்ல நாங்கள் நடப்போமா இருந்தா நாங்கள் போற வழியில இது குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நான் வாட்ஸ் நெக்ஸ்ட், இதுதான் எப்பயுமே உள்ள கொஸ்டின். அடுத்து என்ன, அதை எப்படி செய்ய போறோம், இதை எப்படி செய்ய போறோம், இதை பத்தின யோசனை நமக்கு இருக்காது. நாங்கள் முழுக்க நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கையில கொடுத்துட்டு அவருடைய சித்தத்தை தான் செய்யறோன்ற தெளிவு நம்மளோட கையில நம்மளோட எண்ணங்கள் இருக்கும்போது நாங்கள் நடக்க வேண்டிய வழியில அந்தந்த நேரத்துல அந்தந்த காலத்துல தேவன் காட்டி வழி நடத்துவார்.
வருவார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு பாயிண்ட்லையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அதை நாற்றம் எடுக்காமல் புழு பூக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத அறிந்து கொண்டு அந்த ட்ராக்கில் நீங்கள் நடப்பீங்கனாக்க தேவனுடைய மகிமையும் அவர் ஆச்சரியமான காரியங்களையும் சூப்பர் நேச்சுரலான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வீங்க.